நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சிவகுமார், ஃபவுண்டர் அண்ட் சிஓ ஆஃப் யூனிடெக் எக்ஸ்சேஞ்ச். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரியல் வேர்ல்டு அசட் RWA காயின். இப்போ இருக்கிறது $1.63 வந்து இருக்குது. இது கூடிய விரைவில் $5 போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்றைக்கி உலகம் பூரா வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாமே ரியல் வேர்ல்டு அசட்டு டோக்கனைசேஷன் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்றுக்கு கூட யூஎஸில் டொனால்டு ட்ரம்ப் கம்பெனி அவங்க வந்து டோக்கனைசேஷன், ரியல் எஸ்டேட்டுடைய டோக்கனைசேஷன் வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து எடுத்திருக்கிறாங்க. ஸோ நிறைய கம்பெனிஸ் வந்து இந்த டோக்கனைசேஷனுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வராங்க. இந்த டோக்கனைசேஷன் வந்து எந்தெந்த செக்டர்லலாம் வருது பார்த்திங்கன்னா, கமாடிட்டியில் இருக்குது, ஷேர்ஸில் இருக்குது, நிறைய ரியல் எஸ்டேட்டில் நிறைய நிறுவனங்கள் இதை வந்து எடுத்து பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. டோக்கனைசேஷன் வந்து இன்றைக்கி ஒரு பூம் ஆகிட்டு வர்றதை வந்து நம்மளால் பார்க்க முடியுது. நிறைய இந்த கேட்டகரியில் வந்து காயின்ஸ் வந்து நிறைய பில்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ராஜெக்ட் பிளாக் செயின் நிறையா பில்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ரியல் வேர்ல்டு அசட் காயின் தான் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. அந்த காயின் வந்து சிந்தட்டிக்ஸ் SNX காயின். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி இதுக்கு வந்து நிறைய கேட்டகரி இருக்குது. இவங்க வந்து ரியல் வேர்ல்டு அசட் கேட்டகரியில் இருக்கிறாங்க, அண்டு டெஃபியில் இருக்கிறாங்க, ஓன் டீசென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்ச் வச்சுருக்காங்க. டீசென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொபச்சுவல், இன்றைக்கி வந்து நம்ம ஃபியூச்சர் ட்ரேடிங்னு சொல்கிறது எல்லாமே டீசென்ட்ரலைஸ்டில் பெர்பச்சுவல் ட்ரேடிங்கை வந்து அவங்க வந்து வச்சுருக்குறாங்க. டெஃபி இருக்குது, நிறைய வந்து அவங்க கேட்டகரியில் வந்து இருக்குது. அவங்க எக்கோசிஸ்டமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய எக்கோசிஸ்டமாக இருக்குது. பினான்ஸ் எக்கோசிஸ்டத்தில் இருக்காங்க, சொலானாவில் இருக்காங்க, எத்திரியத்தில் இருக்காங்க, அவிலான்சியில் இருக்கிறாங்க, ஆப்டிமிஷமில் இருக்கிறாங்க, பாலிகானில் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய எக்கோசிஸ்டம் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு காயின் தான் இது. வந்து பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணும்போது $2, அதாவது ஒரு டாலருக்கு சென்ஸில் தான் வந்து, டாலரில் சொன்னால் சென்ஸில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. $23 வரைக்கும் போன ஒரு காயின் இப்போ வந்து இது வந்து ஒரு நல்ல ரேட்டில் வந்து இருக்குது, வாங்கக்கூடிய ரேட்டில். அண்டு வந்து கூடிய விரைவில் இது அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ஒரு சான்ஸ் வந்து இருக்குது. ஆக்சுவலி இந்த மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகலைன்னா நிச்சயமாக இது வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து போயிருக்க வேண்டிய காயின். மார்க்கெட் கிராஷ் ஆனதுனால மார்க்கெட் கிராஷ் ஆகிறதுக்கு முன்னாடி 1.8 இருந்தது, இப்போ 1.63 ரேட்டில் வந்து இருந்துக்கிட்டு இருக்கு. இந்த நேரம் வந்து இந்த காயினை வாங்குறதுக்கு ஒரு சரியான நேரமாக வந்து நம்ம எடுத்துக்கலாம். 1.63க்கு நீங்கள் வந்து இப்போ வாங்கினீங்கனாலும் இது வந்து $5 போகும்போது கிட்டத்தட்ட 5x வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. சிந்தட்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டகரியில் இல்லாமல் பல கேட்டகரியில் இருக்கிறதுனாலையும், இன்றைக்கி வேர்ல்டு வைடாக இந்த ப்ராஜெக்டில் நிறைய காயின்கள் பண்ணுறதுனாலையும் தான் இந்த சிந்தட்டிக்ஸ்க்கு வந்து வேல்யூ வந்து அதிகமாகிட்டு இருக்கு. எல்லாருமே ரியல் வேர்ல்டு அசட் காயினை நோக்கி அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுறதுக்கான வேலைகள் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் டெஃபி வேறு இதில் இருக்கிறதுனால, டெஃபியும் இன்னைக்கு வேர்ல்டு வைடாக அடுத்த ஃபினான்ஷியல் ஒரு ரெவல்யூஷனில் வந்து டெஃபியுமே ஒரு பெரிய இடத்த பிடிக்கும் அப்படின்றதுனால, அதுவுமே டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் வச்சுருக்கனால சிந்தட்டிக்ஸ் காயின் வந்து ஒரு பெரிய லெவலில் ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு ஷார்ட் பீரியட்லன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த ஷார்ட் பீரியடில் அந்த $5 தொடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் சிந்தட்டிக்ஸ் காயின் SNX காயின் வந்து இல்லை அப்படின்னா நீங்கள் இதை வாங்கி ஹோல்டு பண்ணலாம். ஒரு ஷார்ட் டேர்முக்கு வந்து நீங்கள் வச்சுக்கலாம். $5 வரும்போது நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு 50% வந்து செல் பண்ணலாம், அல்லது வந்து முழுசும் கூட நீங்கள் செல் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த காயின்களுக்கு உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். காயின்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராஃபிட் வருதுன்னா அந்த ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் புத்திசாலித்தனம். ஸோ லாங் டேர்ம் அப்படின்றது வந்து ஒரு சில காயின்களுக்கு மட்டும்தான் லாங் டேர்ம் வரும். பிட்காயின், எத்திரியம் போன்ற காயின்களுக்கு தான் நீங்கள் லாங் டேர்மாக ஹோல்டு பண்ணணும். மற்ற காயின்கள் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு ஒரு ஷார்ட் டேர்மாக நீங்கள் வந்து புக் பண்ணி உங்களுடைய கேபிட்டலை வந்து பில்டு பண்ணுறது தான் வந்து புத்திசாலித்தனமான ஒரு அட்வைஸாக இருக்குன்னு சொல்லி அடுத்தடுத்த வீடியோக்களில் புது சப்ஜெக்டுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.